அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். தொடர்ந்து வீடியோ பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சிருப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. 100 days சீரீஸ்ல இன்னைக்கு 2 விஷயத்த பயிற்சி பண்ண போறீங்க. ரொம்ப சுலபமான விஷயம்தான். உங்களுக்காக அதே பிவிசி பைப்பும் அதே ஸ்டிக் தான் வச்சிருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு நான் ஸ்டிக்ல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த மையம் எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் பாருங்க. இப்போ 2 விரல்களால கழி எந்த பக்கம் சாயாத மாதிரி எந்த பக்கம் சரியுதுன்னு செக் பண்ணி அந்த பக்கத்தை என்ன பண்ண மையத்தை கண்டுபிடிச்சி 2 பேரும் எங்க கட்டவர அந்த மையம் நிக்குதோ அந்த இடத்துல கட்டவரால பிடிச்சிட்டு அப்படியே கைய மேல மாத்திக்கணும். மாத்திட்டு இப்படி நேரா செய்யுங்க. இதுல இன்னொரு விஷயம் செய்ய போறீங்க. இந்த ரைட் ஹேண்ட் இல்லையா, ரைட் ஹேண்டுக்கு நேரா உங்க லெஃப்ட் ஹேண்ட் வரும். அதாவது ஷோல்டருக்கு நேர் பக்கம். இது அப்படியே உங்க லெஃப்ட் ஹேண்ட உள் பக்கமா இழுக்க போறீங்க. நேரா இப்படி வரும். மறுபடியும் நேராக்க போறீங்க. நேர். ரைட் ஹேண்ட் தள்ளி லெஃப்ட் ஷோல்டருக்கு நேரம் எடுத்து போறீங்க. ரைட் ஹேண்ட உள்ள இழுக்கும் போது உங்க கைக்கு இப்படி வரும். இதே நீங்க உங்களுக்கு பழகிருச்சுன்னா நீங்க மிக சுலபமாகவும் இலகுவாகவும் இதை உங்களை செய்ய முடியும். கொஞ்சம் திருப்பும் போது கொஞ்சம் சரியா கவனம் இல்லாம கொஞ்சம் திருப்பிட்டீங்கன்னா நேரம் அவசரப்பட்டுச்சுன்னா உங்க உயிர் நாடியில் அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிதானமா உங்க தோள்பட்டைக்கு நேரா கொண்டு வந்துட்டு உள்ள இருக்குன்னா உங்களுக்கு அக்கல் பகுதி ஆம்பிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதிக்கு வரும். அதுல இருந்து நேரா செஞ்சு நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் தோள்பட்டைகளை இலகுவாய்க்கோங்க. சரிங்களா? பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். இப்போ உங்களுக்கு விரல்கள் உள்ளங்கையில பிடிக்கும் திறன், அந்த கிரிப்புன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு மிக சுலபமான வழி, இந்த கழியை நீங்க அப்படியே இந்த பக்கம் மாத்தி மாத்தி போட்டு இப்படி கையில பிடிக்கிறது 50 முறை. இப்போ இந்த பக்கம் போட்டீங்கன்னா இங்கதான் ஆரம்பிக்கிறீங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 50 முறை தினமும் 50 முறை இந்த மாதிரி போட்டு பயிற்சி பண்ணுங்க. உங்க விரல்கள் நல்லா திடமாகும். உள்ளங்கையில கழி பிவிசி பைப் ஏதோ இருந்தாலும் அந்த பிடிக்கும் திறன், இந்த கிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லா உங்களுக்கு பழகும். நீங்க நல்லா பண்ண முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.